இங்க செங்கல்பட்டு பக்கத்துல காட்டு செல்லியம்மன் அப்படின்னு ஒரு கோவில் இருக்கு. அந்த கோவில்ல வந்து ஆண் தெய்வங்களும் இருக்கும், பெண் தெய்வமும் இருக்கும். ஆனா அங்க ஒரு வழிபாடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 8 மணிக்கு மேல அந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாருமே வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாங்க. ஏன்னா தெய்வங்கள் நடமாடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைய காலகட்டத்துல கூட தெய்வங்கள் நடமாடும் அப்படின்னு சொல்றது வந்து ஏற்புடையதா இருக்கா? சூரிய சந்திரர்கள் உள்ள வரையும் இறை உருவங்கள், இறையருள், இறை திருமேனி நடமாட்டம் இருக்கத்தான் செய்யும். எங்கள் தென்காசி பக்கத்தில், தென்காசி ஊருக்கு மேற்க ஒரு சுடலை மாட சாமி கோவில். நான் பிராய வயசுகளில் அந்த கோவிலுக்கு கொடை நடக்கும்போது போயிருக்கிறேன். அப்போ அந்த சுவாமி வேட்டைக்கு போகும்னு சொல்லுவாங்க. அப்போ பார்த்துருக்குறேன். அப்போ அந்த தீப்பந்தம் இப்படியே போகும் வேகமாக. இன்றைக்கி அந்த தீப்பந்தம் நடந்து போகிறது தெரியுது. அந்த காலத்தில் அந்த கோமரத்தாட்கள் வந்து அவ்வளோ கண்ணியமாக இருந்தாங்க. சுவாமியும் அதுக்கு தந்தாக்கள் அருளோடு இருந்துச்சு. அதை வேகமாக போகிறத பார்க்கலாம். ஒரு மனுஷன் எவ்வளோ தான் வேகமாக போயிடும், அப்படியே அந்த பந்தம் அந்த இடத்துல போகும், அவ்வளோ வேகமாக போகும். அடுத்த ஆக்கில் குற்றாலம் சித்திரை சபையில் அமாவாசை அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கும் மரக்கட்டை செருப்பு நடக்கிற சத்தம் கேட்கும். அகில், சந்தனம், இந்த ஜவ்வாது இது போன்ற நறுமணங்களை நடுநீச்சில் கேட்கலாம். இந்த செருப்பு சத்தத்தை கேட்கலாம்.